ஹே கைஸ், ரொம்ப நாள் ஆச்சுல்ல இப்படி உட்காந்து பேசி எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. என்னால் தான் சரியாக வீடியோஸ் போட முடியல. சாரி ஃபார் தட். நிறையா ஸ்டெப்ஸ் கோயிங் ஆன், பர்சனல் ரீசன்ஸ் அப்படி இப்படி நிறையா வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஜஸ்ட் ப்ரமோஷன் ஒரு சப்போர்ட்டிங் எனி ஆக்டர் ஒரு எனிதிங் எனி ஃபிலிம் எனி ஆக்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் எனக்கு தோணின விஷயம் இது. நேற்று நான் பார்த்தப்போ ஆக்சுவலி நேற்று வந்து ஒரு படத்துக்கு போயிருந்தேன். சூர்யா படம் தான், இந்த விஸ்வநாதன் சென்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் சூர்யாவுக்கு வந்து இவ்வளோ ஹைட்ரேட்னு எனக்கு தெரியல. நிஜமாகவே ஒரு தமிழ் ஆக்டர், ரொம்ப சூப்பரான ஆக்டர். அவர் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தார்னு நமக்கே தெரியும். விஜய் அஜித்துக்கு ஈக்குவலாக இருந்தார், அந்த ஸ்டேட்டஸில் இருந்தார். கிட்டத்தட்ட அவரோட கரியர்னு உச்சத்தில் இருந்த லெவலே வேறு. உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ சூர்யாவுக்கு வந்து இப்போ கருப்பு படம் சூப்பராக ஓடிச்சு. இதுவும் படம் நான் பார்த்தேன், சொல்கிறேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இதே நம்ம மற்ற லாங்குவேஜில் இந்த மாதிரி படம் வந்தால் இது ஏன் நம்ம ஸ்டார்ஸில் இந்த மாதிரி படம் நடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி படம் ஏன் தமிழில் வர மாட்டேது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீம் போடுவோம். அது இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தானே தமிழில் வந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா இந்த ரோல் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மற்ற ஸ்டார்ஸில் இந்த மாதிரி ரோல் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஈக்குவலாக மமிதா பைஜுக்கு ஈக்குவலாக அவ்வளோ இறங்கி அப்படி பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பார்த்திங்கன்னா ஃபேமிலி மூவி தான், ஒரு ஹோல்சமான ஃபேமிலி மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா என்டர்டெய்னர், டைம் பண்ணே தெரியல, போர் அடிக்கலாம், நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் ரொம்ப நல்லா எடுத்துருந்தார், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னொன்று நான் தேட்டரில் உட்காந்துட்ருக்கேன், பின்னாடி ஒருத்தன் டிசி படம் பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். மத்தியானம் அவன் டிசி படம் பார்த்துட்டு வந்து விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட டிசி படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கான். அவருக்கு இங்கே இந்த படத்துக்கு வரணும், அவர் வீட்டில் போய் பேசிட்டு இருக்கல. ஐயோ, இந்த மாதிரி தற்கொலையில் வச்சு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. படம் பார்க்க வர மாட்டானுங்க. ஆனால் இது மட்டும் நான் சொல்லி ஆகணும், ஒரு அம்மா சீன் வரும் சரியா படத்தில். ஜஸ்ட் சென்டிமெண்ட் தான். நானே கிட்டத்தட்ட எமோஷ்னல் ஆகிட்டேன். தியேட்டர் ஃபுல் சைலண்ட் சரியா. பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ரைட் சைடில் எங்கே நினைக்கிறேன், ஃபுல் சைலண்ட்டு. ஒரு பொண்ணு தேம்பி அழுகிற அந்த சீனுக்கான அந்த சரியான எமோஷனல் சீன். அந்த அடித்து சொல்கிறேன், நான் ஒரு விஜய் ஃபேன், நான் ஒரு மிகப்பெரிய தீவிரமான விஜய் ஃபேன் சரியா. அந்த சீனை கோலிவுட்டில் எனக்கு தெரிஞ்சு, கோலிவுட்லன்னு இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த சீனை எனக்கு தெரிஞ்சு சூர்யா மாதிரி நடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தா. அது ராதிகா மேம் அந்த அம்மாவோட ரோல் எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜஸ்ட் போய் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஜஸ்ட் எனக்கு தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். பை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்னு தோணுது அப்படின்னா அதை பண்ணிடுங்க, அதுக்கான ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சி நம்ம இதை பண்ணால் இவன் எதாவது பேசுவானா, அவன் பண்ணால் எதாவது பேசுவானா, அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டி பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க சரியா. அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, அதனால் யூஸ் வந்து எனக்கு தான் கிடைக்க போகுது ஓகேவா. அதனால் கான்சிக்வன்ஸ் எனக்கு தான் கிடைக்கும் போது அதனால நல்லதோ கிடையாது எனக்கு நடக்க போகுது, மற்றவங்க நடக்க போகிறதே இல்லை சரியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யோசிக்காதீங்க. இவன் என்ன சொல்லுவான் அவன் சொல்லுவான், எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்க. இன்னொன்று, இந்த மூவியில் த வேல்யூ ஆஃப் எமோஷன்ஸ் சூப்பராக கட்டியிருப்பார் டேரக்டர். வேல்யூ ஆஃப் எமோஷன்ஸ் பிட்வீன் அம்மாக்கும் இன்லாஸ்க்கும், அதுக்கப்புறம் அதான் எல்லாருமே காமனாக ஃபேமிலிக்குள்ளே வேல்யூ ஆஃப் எமோஷன்ஸ் எப்படி அது சூப்பராக காமிச்சிருப்பார் ஸ்க்ரீனில். அதோடு இன்னொன்று நான் இது பேசி ஆகணும், சூர்யா அவர் நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, இவரோட ஹேண்ட்ஸமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு நம்ம என்ன இருந்தாலும் நமக்கு தமிழில் நமக்கு தானே பெருசு. ரொம்ப மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஆக்டர் நான் விஜய் விட நான் சூர்யாவை ஸ்க்ரீனில் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு. நிஜமாகவே அவர் அந்த விஷயத்தில் இந்த வயசில் அவர் இப்படி சூப்பராக இருக்கார். ஸோ ஜஸ்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ்.